ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி லிவர் என்னோடய ஸ்டைலில் எப்படி சமைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன். இது கூட தனி மிளகாத்தூள், சீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட போகிறோம். இது கூட இந்த ஒரு வெங்காயத்தையும் தக்காளியும் வெட்டி வச்சுட்டேன். கூட ஒரு 6 காஞ்ச மிளகா, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சோண்டு மிளகு எடுத்துக்கிட்டேன். பேன் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, அந்த காஞ்ச மிளகா போட்டுட்டு ஒரு 2 சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சால்ட்டு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. பார்த்து நல்லா வதங்கிட்டுருக்கு. நிறைய பேருக்கு லிவர் பிடிக்காது, பட் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லிவர் பிடிக்கும். இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட இது ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கப்புறம் விரும்பி சாப்பிடுவீங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. வதங்கினோன்னே அதை ஜாருக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த லிவரை அதில் போட்டு ஒரு கிண்டிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி, ஒரு 2 பழுத்த பச்சை மிளகா போட்டு நல்லா பெரட்டி விட்டுங்க. போட்டு ஒரு கிண்டிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிடும். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் அந்த மசாலா சொன்ன எல்லாத்துலேயும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் கொத்து பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை